வணக்கம். இந்திய மக்களுடைய வாக்குகளை பாஜகவும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து தங்களுடைய வெற்றிக்காக எப்படி திருடுகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்து குறித்து சில ஆதாரங்கள் வெளிவந்திருக்கிறது. அதை பார்ப்பதற்கு முன்னால் சில நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சில நாட்கள்லாம் ரொம்ப ஒரு 3 நாளைக்கு முன்னாடி மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு இந்தியாவினுடைய தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் செய்தியாளர் சந்திப்பு ஒன்று நடத்தினார். அதில் செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொன்னார், என்ன ஆனார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அந்த சம்பவத்திற்கு பிறகு இந்த நொடி வரையிலும் இந்திய மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கேள்விக்கு, ராகுல் காந்தி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லாமல் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கூட தெரியல. இந்த நேரத்தில் ராகுல் காந்தியை ஆதரிக்கக்கூடிய இந்திய மக்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். அந்த வீடியோவை சில நொடிகள் பாருங்கள். இப்போது நான் முதல்ல கேட்டேன் இல்லையா, என்ன அப்படின்னா, இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தல்கள் இந்திய மக்களுடைய வாக்குகளை மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து எப்படி திருடுகிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்தியாவில் 1950 ஜனவரி 25 தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற ஒன்றை உருவாக்குனாங்க அப்படிங்கிறது தெரியும். அந்த காலகட்டத்திலிருந்து 1989 வரையிலும் தலைமை தேர்தல் ஆணையர் அப்படிங்கிற பொறுப்புக்கு ஒரு நபர் தான் இருந்தது. பிறகு ராஜீவ்காந்தி தான் 3 பேர் என்கிற விஷயத்தை கொண்டு வரார். அதுவரையிலும் இந்த மாதிரியான தலைமை தேர்தல் ஆணையர்களை நியமிக்கிறதுல எதிர்க்கட்சிகளுக்கு எங்கேயுமே விமர்சனம் இருந்ததாக நமக்கு தெரியலை. அப்படியே காலம் கடந்து போனது, எல்லாமே சரியாக தான் போனது. இதில் டிஎன் சேஷன் எல்லாம் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தார். அந்த நேரத்தில் அரசியல் கட்சிகள் அவர்களுடைய மசில் பவர், அதே மாதிரி மணி பவர், இதயத்தை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்தார். அதை பல கட்சிகளுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதெல்லாம் பழைய கால வரலாறு. எப்போது தேர்தல் ஆணையத்தின் மீது மிகப்பெரிய சந்தேகம் இந்திய மக்களுக்கு வர ஆரம்பித்தது, குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வர ஆரம்பித்தது, 2014 தேர்தலுக்கு பிறகுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களின் மீது மிகப்பெரிய சந்தேகங்கள் வர ஆரம்பித்தது. அதற்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா, 2014 தேர்தலில் மோடி ஓட்டு போட்டுட்டு கையில் தாமரை அந்த படத்தோடு வெளியே வராரு. வெளியே வந்தது குறித்து எதிர்க்கட்சிகள் மிகப்பெரிய அளவில் ஆட்சேபம் தெரிவிக்கிறார்கள். ஆனால் வார்ன் பண்ணதோட மோடி மேலே எந்த விதமான நடவடிக்கையும் அன்றைக்கு எடுக்கவில்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, முசாபர் நகர் கலவரம் நடக்குது உத்தரப்பிரதேச தேர்தல் ஒட்டி. இந்த முசாபர் நகர் கலவரத்தை ஒட்டி பாஜகவுடைய மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் பிளவுவாத அரசியலை முன்வைக்கிறார்கள். இது குறித்து எல்லா கட்சிகளும் போய் தேர்தல் ஆணையத்திட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போதும் தேர்தல் ஆணையம் அவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை. நீங்கள் பார்க்கணும் எப்படி மெல்ல மெல்ல தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய ஒரு ஊதுகுழலாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்துல நீங்கள் நுட்பமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2016-17 காலகட்டங்களில் மோடி ஒரு அறிவிப்பை கொண்டு வருகிறார். டிமானிட்டைசேஷன் என்கிற ஒரு அறிவிப்பு வருகிறது. 170க்கும் அதிகமான இந்திய மக்கள் இறந்து போகிறார்கள். இது தொடர்பாக இந்தியா முழுவதும் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படுகிறது. அதையொட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடிந்து கொஞ்சம் காலகட்டங்களில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தேர்தல் நடக்குது. உத்தரப்பிரதேச தேர்தலில் பாஜக யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்கிறது. அதாவது பாஜகவிற்கு எதிரான அலை வீசிய போதும் கூட உத்தரப்பிரதேச தேர்தலில் பாஜக வெற்றி பெறுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதில் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் மத்திய பிரதேசத்தில் ஒரு தொகுதியில் தேர்தல் நடக்குது. கான்பூர் தொகுதியில் தேர்தல் நடக்குது. இந்த தொகுதியில் ஓட்டு நடக்கிறதுக்கு முன்னாடி வாக்கு இயந்திரம் ட்ரையல் பார்க்குறாங்க. ட்ரையல் பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, எந்த பொத்தானில் அழுத்தினாலும் அது முழுக்க தாமரைக்கே அந்த ஓட்டு போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு டெஸ்ட் நடந்தது. பொத்தானை அழுத்தினதுக்கப்புறம் விவிபேட் ஸ்லிப் வருது இல்லையா, இந்த விவிபேட் ஸ்லிப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் கான்பூர் என்று சொல்லக்கூடிய இடத்துல வெற்றி பெற்ற சத்யதேவ் பச்சோரி அவருடைய பெயரும் அதே மாதிரி தாமரை சின்னமும் தொடர்ந்து விவிபேட்டில் வந்துட்டுருக்கு. யாருக்கு ஓட்டிங் மிஷினில் போட்டாலுமே விவிபேட்டில் இவங்களுடைய பாஜகவினுடைய தாமரை சின்னமும் பாஜக வேட்பாளருடைய வெற்றி பெற்ற வேட்பாளருடைய பெயரும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இது எங்கேருந்து வந்தது அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட வாக்கு இயந்திரம். உத்தரப்பிரதேச தேர்தல் நடக்குது அப்படின்னா, ஒரு இடத்துல தேர்தல் நடக்குதுன்னா 90 நாட்கள் அதில் எதுவும் அழியாமல் பாதுகாக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பு. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் முடிந்த கையோடு உத்தரப்பிரதேசத்திலிருந்து மத்திய பிரதேசத்திற்கு அந்த
வாக்கு எந்திரம் கொண்டு வரப்பட்டது. அப்போதே மிகப்பெரிய அளவில் கேள்விகள் எழுப்பப்பட்டது. உங்களுக்கு நல்லா தெரியும், வாக்கு எந்திரத்தை தடை பண்ணணும் அப்படின்னு முதலாக இந்தியாவில் குரல் கொடுத்தவர்கள்ங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய பாஜக ஆட்கள் தான். ஆனால் அவங்க 2014 அவங்க வெற்றி பெற்றதற்கு பிறகு இன்று வரையிலும் வாக்கேந்திரத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட எங்கேயும் பேசினதாக நமக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. அப்போது நீங்கள் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது, உத்தரப்பிரதேசத்தில் நடுஇரவில் ட்ரக்குகளில் வாக்கேந்திரங்கள் வந்தது இல்லையா? அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்து இதை பற்றியெல்லாம் பேசிகிட்டே இருக்கிறார். பேசும்போதெல்லாம் இங்கே எல்லாருமே அவரை ஏளனமாக பார்த்து கொண்டிருந்தார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு அது கையும் களவுமாக பிடிக்கப்பட்டிருக்கிறது. கையும் களவுமாக வாக்காளர் பட்டியலில் மிகப்பெரிய மோசடிகள் நடந்திருக்கிறார்கள் என்பது தெரிந்துவிட்டது. ஆனால் இதற்கு பின்னால் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது. மகாராஷ்டிராவில் 5 மணிக்கு மேலே, அதாவது 5 மணிக்கும் 6 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் பல லட்சம் வாக்குகள் விழுந்திருக்கிறது. ஆனால் கியூவில் ஆள் இல்லை. மக்கள் வாக்களிக்கலை, ஆனால் வாக்குகள் விழுந்திருக்கிறது. அப்படி என்றால் வாக்கு எந்திரங்களின் மூலமாக மிகப்பெரிய மோசடியை பாஜகவும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி அம்பலமாகி இருக்கிறது. இதுக்கு தான் நான் இவ்வளோ ஆதாரங்களை சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும். இப்போது ராகுல் காந்தி அவர்கள் இது தொடர்பாக பீகாரில் ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தி கொண்டிருக்கிறார். நேற்றைய தினம் பீகாரில் ராகுல் காந்தி நடத்தி கொண்டிருக்கும் போது என்ன நடந்திருக்கு தெரியுமா? அவர் போகிற இடத்துல பூரா கரண்ட்டை கட் பண்ணி விட்டுட்டானுங்க. கரண்ட்டை கட் பண்ணால் அந்த மனுஷன் பேசாமல் இருப்பாரா? அந்த மனுஷன் காட்டுறாரு, இது பாருங்கள், நம்மளை பார்த்து பயப்படுறாங்க. பீகார் மக்களை பார்த்து, நம்மை பார்த்து மோடியும் அமித்ஷாவும் தேர்தல் ஆணையமும் பயப்படுகிறது. அதனால தான் நம்ம பேசுகிற இடங்கள்ல எல்லாம் பாருங்கள் இந்த கரண்ட்டை கட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். கூடுதலாக அவர் கேட்கிறார், என்ன கேட்கிறார்னா, கூட்டத்தில் குழுமி இருக்கக்கூடிய மக்களை பார்த்து கேட்கிறார், வாக்கை திருடியவர்கள் யார்? உடனே கூட்டம் ஆர்ப்பரித்து சொல்லுது, நரேந்திர மோடி. அதுக்கப்புறம் அவர் பேரை சொல்கிறார், நரேந்திர மோடின்னு சொல்கிறார். அது வாக்கை திருடியவர் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் மிகப்பெரிய அளவில் கொந்தளிக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்த்தோம். அந்த வீடியோனுடைய சில நொடி நீங்கள் பாருங்களேன். नरेंद्र मोदी क्या चोरी करता है? பீகாரில் ராகுல் காந்தி மக்களிடம் கேட்கும்போது இந்த மாதிரியான வார்த்தைகளை அந்த மக்கள் வெளிப்படுத்துகிறார்கள் என்றால், பாராளுமன்றத்தினுடைய கடைசி நாட்களில் மோடி உட்கார்ந்துருக்கிறார். உட்கார்ந்துருக்கும் போது எதிர்க்கட்சி எம்பிக்கள் எல்லாம் உள்ளே வராங்க. உள்ளே வரும்போது என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அதையும் நீங்கள் வீடியோவை பாருங்களேன். ஆனால் இவ்வளவு நடந்ததற்கு பிறகும் ஒரு விஷயம் நடக்குதுங்க. பாஜகவினுடைய சில தலைவர்கள் ஊடகங்களுக்கு முன்னால் பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்க தெரியுமா? நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிங்க, நாங்கள் வின் பண்ணுறதுக்கு காஷ்மீர்லேருந்து கூட நாங்கள் ஆட்களை கொண்டு வருவோம். இப்போ கேரளாவில் வின் பண்ணணும்னா நாங்கள் மகாராஷ்டிராவிலேருந்து கொண்டு வருவோம். தமிழ்நாட்டில் வின் பண்ணணும்னா நாங்கள் மத்திய பிரதேசத்தில் கொண்டு வருவோம். உங்களால் முடிகிறது பண்ணுங்கடா அப்படின்னு இந்திய ஜனநாயகத்திற்கே சவால் விட்டு இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஆனால் இந்திய மக்கள் இவர்களை சும்மா விட்டுருவாங்களா? விடமாட்டார்கள். அது விரைவில் நடக்கப் போகிறது என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.